நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் அளித்த தீர்ப்பு பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான தீர்ப்பு என்று கருதுகிறார். பாரதிய ஜனதா கட்சிக்கு அரசியல் ரீதியாகவும் தார்மீக ரீதியாகவும் தோல்வியை மக்கள் கொடுத்திருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி ஒரு தனிப்பெரும் கட்சியாக வெற்றி பெறவில்லை. திரு நிதிஷ்குமார், திரு சந்திரபாபு நாயுடு போன்றவர்களின் ஆதரவின் காரணமாக அங்கே ஒரு கூட்டு ஆட்சி அமைந்திருக்கிறது. இந்த ஆட்சி எத்தனை காலம் நீடிக்கும், எப்பொழுது அது வீழ்ந்து போகும் என்று இப்போது சொல்ல முடியாது. ஆனால் அந்த ஆட்சி ஒரு சந்தர்ப்பவாத அரசியல் கூட்டு என்ற முறையில் அமைந்திருக்கிறது. அது நீடிக்க இயலாது. இன்னொன்று, திரு மோடி அவர்கள் தேர்தலின் போது, தேர்தலுக்கு முன்னர் 400 இடங்களை வெற்றி பெறுவோம் என்று வீராப்பு பேசினார். அந்த வீராப்பிற்கு மக்கள் பலத்த அடியை கொடுத்திருக்கிறார். திரு மோடி அவர்கள் இந்தியாவை உலகத்தின் 3 பெரிய பொருளாதாரங்களில் ஒன்றாக மாற்றப்போவதாக சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு உலகத்திலேயே மிகவும் மோசமான நிலையில் நம்முடைய பொருளாதாரம் இருக்கிறது. வேலையில்லா திண்டாட்டம் முன் எப்பொழுதும் இல்லாத அளவிற்கு வளர்ந்து வருகிறது. கடந்த 10 ஆண்டு காலத்தில் மோடி கொடுத்த வாக்குறுதியே நிறைவேற்றப்பட்டிருக்குமானால் 20 கோடி வேலை வாய்ப்புகள் உருவாகி இருக்க வேண்டும். அதை தான் மோடி பேசினார். ஆண்டிற்கு 2 கோடி வேலை. எங்கே அந்த 2 கோடி வேலை? 10 ஆண்டுகளில் 20 கோடி வேலை என்ன ஆனது? இதை மக்கள் கேட்கிறார்கள், இளைஞர்கள் கேட்கிறார்கள். அதே போல இன்றைக்கு விலைவாசி பன்மடங்கு உயர்ந்து வருகிறது. பணவீக்கம் இன்றைக்கு அதிகமாகி இருக்கிறது. பணவீக்கம் ஒரு பக்கத்தில் அதிகமாகிறது, பணத்தினுடைய மதிப்பு வீழ்ச்சி அடைகிறது. இந்திய நாடு கடன்பட்ட நாடாக, அந்நிய கடனுக்கு பலியான ஒரு நாடாக இன்றைக்கு மாறி இருக்கிறது. பொருளாதாரமே நிலை குலைந்து இருக்கிறது. இந்த சூழலில் நாடாளுமன்றத்தில் பட்ஜெட் தாக்கப்பட இருக்கிறது. அந்த பட்ஜெட் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம். ஏனென்றால் இன்றைக்கு பட்ஜெட் என்று வருகிற பொழுது விவசாயிகள் அவர்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை அவர்கள் தொடர்ந்து போராடி வருகிறார்கள். சுவாமிநாதன் கமிஷன் பரிந்துரைப்படி சட்ட ரீதியாக பாதுகாக்கப்பட்ட குறைந்தபட்ச ஆதார விலை விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அதை ஒன்றிய அரசு கொடுப்பதாக இல்லை. திரு மோடி வீராப்பு பேசினார், விவசாயிகளுடைய வருமானத்தை 2 மடங்காக மாற்றி காட்டுவேன் என்று. ஆனால் விவசாயிகள் கடன் தொல்லைக்கு ஆளாகி இன்றைக்கு பல்வேறு நெருக்கடிகளுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். இன்னொரு பக்கத்தில் தொழிலாளிகளுக்கு எதிராக மோடி அரசாங்கம் பல்வேறு தொழிற்சங்க விரோத, தொழிலாளி விரோத சட்டங்களை கொண்டு வருகிறது. இந்த சூழலில் நாடாளுமன்றம் கூடுகிறது. நாடாளுமன்றத்தில் இந்தியா கூட்டணி இன்றைக்கு ஒரு வலுமிக்க எதிர் அணியாக உருவாகி இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.